எருசலேமை சுட்டெரித்தார்கள். அதிகாரம் 39. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய கெர்கல் சரேத்சேர், சம்கார் நேபோ, சர்சேக்கிம், ரப்சாரிஸ், நெர்கல் சரேத்சர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடு வாசலில் இருந்தார்கள். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கெட்டி அவனை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். கல்தேயர் ராஜாவின் அரமனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டெரித்து எருசலேமின் மதில்களை இடித்துப் போட்டார்கள். நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்துவிட்டவர்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனான். காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சத் தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான். எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே பொறுமையோடு தங்கியிருக்கிறார். எருசலேம் நகரம் பிடிபடுகிற நாள் மட்டாகவும் எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிறார். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அவர் அங்கேயே இருக்கிறார். எரேமியா சிதேக்கியா ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். ஆனால் சிதேக்கியா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அதன் பின்பு எரேமியா சிதேக்கியாவை தொந்தரவு பண்ணவில்லை. அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கவில்லை. சிதேக்கியா ராஜாவும் யூதாவின் பிரபுக்களும் அதன் பின்பு எரேமியாவுக்கு ஒரு தீங்கும் பண்ணவில்லை. எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் எருசலேம் நகரம் பிடிபடுகிற நாள் மட்டாகவும் நகரம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போடுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய படை தளபதிகளை எருசலேமுக்கு விரோதமாக அனுப்பி நகரத்தை முற்றுகை போடச் சொல்லுகிறான். அவர்கள் எகிப்தியரின் சேனை வந்த செய்தியை கேட்டு எருசலேமை விட்டு போனவர்கள். இப்போதோ நேபுகாத் நேச்சாரின் உத்தரவுப்படி கல்தேயர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு விரோதமாக வருகிறார்கள். எருசலேம் நகரத்தை தீவிரமாக முற்றுகை போடுகிறார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு காண்கிறது. கல்தேயர்கள் திறப்பின் வழியாக நகரத்திற்கு உள்ளே பிரவேசிக்கிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு உள்ளே இருக்கிற யூதாவின் மனுஷர் பஞ்சத்தினாலும் பட்டினியினாலும் மிகவும் பலவீனமாய் இருக்கிறார்கள். அவர்களால் கல்தேயரை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியவில்லை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் யூதா தேசத்திற்கு காண்பித்த ஆதரவையும் பாதுகாப்பையும் விலக்கிக் கொள்கிறார். எருசலேம் நகரத்திற்கும் யூதாவின் மற்ற பட்டணங்களுக்கும் தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்காமல் போயிற்று. சிம்சோனின் நீண்ட தலைமயிர் கத்தரிக்கப்பட்டவுடன் அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிற்று.
அவன் மற்ற மனுஷரைப் போல சாதாரண மனுஷனாய் இருந்தான். அதுபோலவே கர்த்தருடைய பாதுகாப்பு எருசலேம் நகரத்தை விட்டு நீங்கியவுடன் எருசலேம் நகரமும் மற்ற நகரங்களைப் போல சாதாரண நகரமாய் பலவீனமடைந்தது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல் சரேத்சேர், சாம்பார் நேபோ, சர்சேகிம், ராப்சாரிஸ், நெர்கல் சரேத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடு வாசலில் இருக்கிறார்கள். நடுவாசல் என்பது இரண்டாம் வாசலை குறிக்கிற வார்த்தையாக இருக்கலாம். அந்நாளிலே மீன் வாசலில் இருந்து கூக்குரலின் சத்தமும், நகரத்தின் இரண்டாம் பாகத்தில் இருந்து அலறுதலும், மேடுகளில் இருந்து மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 1:10. நடுவாசல் எருசலேம் நகரத்தை இரண்டாக பிரிக்கிறது. பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் நடுவாசலில் மிகுந்த எச்சரிப்போடு நிற்கிறார்கள். நடுவாசலை தாண்டி அவர்கள் அவசரப்பட்டு எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. ஒருவேளை யூதா மனுஷருக்கு அருகாமையில் போனால் தங்களுடைய ஜீவனுக்கு சேதம் உண்டாக வாய்ப்புள்ளது என்று பாபிலோன் தேசத்து பிரபுக்கள் நினைக்கிறார்கள். பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் எருசலேம் நகரத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் போகிறார்கள். அங்கே தங்களுக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறதா, மறைவாக வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறதா, யூதாவின் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது ஒளிந்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் கல்தையர்கள் தேடி பார்க்கிறார்கள். யுத்த களத்தில் இருக்கிறவர்கள் எப்போதும் எச்சரிக்கையோடு இருப்பார்கள். எருசலேம் நகரத்தின் நடுவாசலில் எலியாக்கீம், எல்கியா போன்ற கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அமர்ந்திருப்பது வழக்கம். இவர்களுக்கு கர்த்தருடைய நாமம் சூட்டப்பட்டிருக்கிறது. இப்போதோ அவர்கள் அமர்ந்திருந்த நடுவாசலில் அந்நிய தேசத்தார் அமர்ந்திருக்கிறார்கள். நெர்கல் சரேத்சேர், சம்பார் நெபோ, சர்சேகிம், ராப்சாரிஸ், நெர்கல் சரேத்சேர், ரப்மாக் ஆகியோர் நடுவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள். இவர்களுக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படவில்லை. இவருடைய பெயர்கள் எல்லாம் அந்நிய தேசத்து தெய்வங்களுடைய பெயர்கள். சர்சேகிம், ரப்சாரிஸ் ஆகியோர் கல்தையரின் சேனை தலைவர்கள். நெர்கல் சரேத்சேர் கல்தையருடைய பாளையத்திற்கு தலைவன். எரேமியா இவர்களை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறுகிறது. வடதிசை ராஜ்யங்களின் பிரபுக்கள் எருசலேமின் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள். இதோ, நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கு விரோதமாகவும் வைப்பார்கள். எரேமியா 1:15. பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் எருசலேமின் நடுவாசலில் இருக்கும் செய்தியை சிதேக்கியா ராஜா கேள்விப்படுகிறான். தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் தான் கல்தையருக்கு தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று சிதேக்கியா தீர்மானம் பண்ணுகிறான். மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் சிதேக்கியா அரமனையை விட்டு தோட்டத்தின் வழியே ஓடிப்போகிறான். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் கல்தையரின் பிரபுக்களை கண்டபோது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போகிறார்கள். சிதேக்கியா ராஜா வயல்வெளியின் வழியே போய்விடுகிறான். சிதேக்கியா ராஜா தப்பிப்போன செய்தி கல்தையருக்கு தெரிய வருகிறது. கல்தையருடைய இராணுவம் சிதேக்கியாவையும் அவனுடைய சகல யுத்த மனுஷரையும் பின்தொடர்ந்து போகிறார்கள். எரிகோவின் சமபூமியிலே அவர்கள் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடிக்கிறார்கள். கல்தையரின் இராணுவத்தார் சிதேக்கியாவை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொண்டு போகிறார்கள். அங்கே நேபுகாத் நேச்சார் ராஜா சிதேக்கியாவை குறித்து தீர்ப்பு செய்கிறான். இதன் பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி போடுகிறான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போடுகிறான். சிதேக்கியாவுக்கு இப்போது 32 வயதாகிவிட்டது. அவனுடைய குமாரர் இளவயதில் இருக்கிறார்கள். சிதேக்கியாவின் கண்களுக்கு முன்பாக பாபிலோன் ராஜா அவனுடைய குமாரரை வெட்டி போடுகிறான். அதை பார்ப்பதற்கு சிதேக்கியாவுக்கு கண்கள் இருக்கிறது. சிதேக்கியாவின் குமாரர்கள் அவனுடைய கண்களுக்கு முன்பாக செத்து போனது
அவனுக்கு மரணம் வந்தது போல இருந்திருக்கும். சிதேக்கியாவின் பாவமே அவனுடைய குமாரரின் மரணத்துக்கு காரணம். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தேயரிடத்தில் கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு இந்த நகரம் அக்கினியினால் சுடப்பட காரணமாய் இருப்பீர் என்று எரேமியா சிதேக்கியாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் சிதேக்கியாவோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இப்போது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. சிதேக்கியாவின் கண்களுக்கு முன்பாக அவனுடைய குமாரர்கள் செத்து போகிறார்கள். பாபிலோன் ராஜா யூதாவின் பிரபுக்கள் அனைவரையும் வெட்டி போடுகிறான். சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து போடுமாறு நேபுகாத் நேச்சார் கட்டளை கொடுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாய் இருந்தபோது சிதேக்கியா அதை பார்க்க மறுத்துவிட்டான். அவனுக்கு கண்கள் இருந்தும் குருடனை போல் இருந்தான். இப்போதோ சிதேக்கியாவின் கண்கள் கெடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க மறுத்தவன் இப்போது நித்திய இருளில் இருக்கிறான். பாபிலோன் ராஜா சிதேக்கியாவுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். சிதேக்கியா தன்னுடைய மீதமுள்ள ஆயுசு காலத்தை பாபிலோன் தேசத்தில் வேதனையோடு கழிக்க வேண்டும். பாபிலோன் ராஜா சிதேக்கியாவை சிறைப்பிடித்த பின்பு அவனுடைய அரமனையை கல்தேயர் அக்கினியால் சுட்டெரித்து போடுகிறார்கள். எருசலேமின் மதில்களையும் இடித்து போடுகிறார்கள். யூதா ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டெரிக்கிறார்கள். கல்தேயரின் காவற் சேனாபதியாகிய நெபுசரதான் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகிறான். நெபுசரதான் எருசலேம் நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகிறான். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கல்தேயரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு நடந்தே போக வேண்டும். கல்தேயர்கள் அவர்களை மிருகங்களைப் போல நடத்துகிறார்கள். யூதாவின் மனுஷர் தங்கள் தேசத்தில் செழித்திருந்த காலத்தில் தங்களுடைய வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். ஏழைகளை கொடுமைப்படுத்தின யூதர்களை இப்போது கல்தேயர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். யூதர்களின் எஜமானர்கள் தங்கள் வேலைக்காரர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. கல்தேயர்களோ இப்போது யூதர்களின் எஜமானர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. காவற் சேனாபதியாகிய நெபுசரதான் ஒன்றும் இல்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுக்கிறான். ஒரு காலத்தில் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரரை ஒடுக்கினார்கள். ஐஸ்வர்யவான்களுடைய அநீதியின் நிமித்தம் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது இப்போது வந்திருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் இப்போது ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களால் ஒடுக்கப்பட்ட தரித்திரர்கள் இப்போது செழித்திருக்கிறார்கள். தரித்திரர்கள் தங்களுக்கு வந்த நிந்தைகளையும் வேதனைகளையும் பொறுமையோடு சகித்து கொண்டார்கள். கர்த்தரோ அவர்களுடைய பொறுமையின் நிமித்தமாய் அவர்களுக்கு இப்போது வெகுமதி கொடுக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். இதற்கு முன்பு ஏற்கனவே நேபுகாத் நேச்சார் எருசலேமை சிறிது காலம் முற்றுகை போட்டான். எகிப்தியரின் சேனை தனக்கு விரோதமாக வருவதை அறிந்தவுடன் நேபுகாத் நேச்சார் எருசலேமை விட்டு போய்விட்டான். அதன் பின்பு நடைபெற்ற யுத்தத்தில் நேபுகாத் நேச்சார் எகிப்தை கைப்பற்றினான். அதன் பின்பு யூதா, மோவாப், அம்மோன், ஏதோம் ஆகிய தேசங்களையும் முழுவதுமாக கைப்பற்றினான். சிதேக்கியா ராஜாவின் 11வது வருஷம் 4வது மாத ஆட்சி காலத்தில் எருசலேம் நகரத்தை நேபுகாத் நேச்சார் முழுவதுமாக பிடித்து கொண்டான். எருசலேமின் மீது 16 மாதங்களாக முற்றுகை போட்டான். 9வது வருஷம் 10ஆம் நாள் என்று எரேமியா 54:4 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் மிகவும் விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே எருசலேம் நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் நெர்கல் சரேத்சேர், சம்பார் நெபோ, சர்கேசிம் ராப்சாரிஸ், நெர்கல் ரேத்சேர் ரப்மாக். பாபிலோன் ராஜாவிற்கு மொத்தம் எத்தனை பிரபுக்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் எல்லோருமே எருசலேமுக்குள் பிரவேசித்து
அதன் நடு வாசலில் அமர்ந்திருந்தார்கள். சிதேக்கியாவும் அவனுடைய யுத்த மனுஷரும் எருசலேம் நகரத்திற்குள் பாபிலோனியரை கண்டவுடன் நகரத்தை விட்டு தப்பித்து ஓடிப்போய் விட்டார்கள். கல்தையருடைய சேனை அவர்களை துரத்திச் சென்று எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை பிடித்தார்கள். எரேமியா 32:4, 34:3 ஆகிய வசனங்களில் உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும், அவன் வாய் உன் வாயோட பேசும் என்று கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சிதேக்கியாவை ரிப்லாவிற்கு இழுத்து வருகிறார்கள். அங்கு நேபுகாத் நேச்சார் இருக்கிறான். அவன் சிதேக்கியாவிற்கு தீர்ப்பு செய்தான். சிதேக்கியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்காது. எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சிதேக்கியாவுக்கு கூறி வந்தார். ஆனால் சிதேக்கியா அதற்கு கீழ்ப்படியவில்லை. நீ பாபிலோனுக்கு போவாய் என்று சிதேக்கியாவை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுகிறது. அதே சமயத்தில் அங்கு அவனுடைய கண்கள் பிடுங்கப்படுகின்றன. ஆகையினால் அவன் பாபிலோனை காணமாட்டான் என்னும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறுகிறது. சிதேக்கியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. எரேமியா கூறியபடி சிதேக்கியா எருசலேம் நகரம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதற்கு காரணமானான். எருசலேமின் ஜனங்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் மடிந்தார்கள். இதில் மடிந்து போகாமல் மீதமுள்ள ஜனங்களை நபுசரதான் என்னும் காவற் சேனாபதி பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனான். எருசலேமில் உள்ள ஜனங்களில் சிலர் சிறைகளாக கொண்டு போவதற்கு கூட தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களை நபுசரதான் பாபிலோனுக்கு கொண்டு போகாமல் யூதாவிலேயே விட்டுவிட்டான். அவர்களுக்கு யூதாவில் ஒரு சொத்து கூட கிடையாது. அவர்களுடைய ஜீவாதாரத்திற்காக நபுசரதான் அவர்களுக்கு திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான்.